இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கில்லான், காப்பார், கோலஸ்லங்கூர் உட்பட ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் குண்டர் கும்பல் நடவடிக்கைகள் உட்பட கடும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 20 இந்திய நபர்கள் கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 26க்கும் 51க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 20 இந்திய நபர்களும் 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான கடும் பாதுகாப்பு சட்டமான சொஸ்மாவின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டனர். TR குண்டர் கும்பலை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் 39 வயது N நித்யன், 32 வயது S லோகன், 32 வயது R பார்த்திபன், 30 வயது M கேசவ நாயர், 40 வயது A பாலமுருகன், 46 வயது VS வில்பர்ட், 45 வயது M ராமகிருஷ்ணன், 34 வயது E மோகன், 44 வயது A தனசேகரன், 49 வயது எட்வர்ட் லியூப், 28 வயது S மனோராஜ், 30 வயது M அமரன், 31 வயது S ஹேமநாதன், 38 வயது K தனசீலன், 43 வயது K ரவிசங்கர், ஓர் இந்திய முஸ்லிம் நபரான 51 வயது முகமது ரசி அப்துல்லா, 29 வயது G தினேஷ்குமார், 32 வயது K விநாயகராஜ், 26 வயது A கோகிலன் மற்றும் 26 வயது M தினேஷ்குமார் ஆகியோரே கடும் சட்டமான சொஸ்மாவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். ஜலன் கிலாங், கோலஸ்லங்கூர் சாலையில் காப்பார் அருகில் 16வது மைல் ஜெராம் சுங்கை ஜங்குட் கடற்கரை அருகில் உள்ள ஓர் உணவகத்தை தளமாக கொண்டு கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து இவ்வாண்டு மே 2ஆம் தேதி வரையில் இந்த TR குண்டல் கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது என்று குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அமட் ஃபைட் யஹயா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட இந்த 20 பேரிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. சொஸ்மா சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள இந்த 20 பேருக்கு எதிரான வழக்கு ஷாலாம் உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதால் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவர்களிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 130V பிரிவின் கீழ் இந்த 20 பேரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். இன்று காலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த 20 பேரும் சங்கிலி மூலம் விலங்கிடப்பட்டு போலீஸ் லோரியில் கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது மக்கள் மத்தியில் பெரும் கவன ஈர்ப்பாக மாறியது. இவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணை ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சொஸ்மா சட்டத்தின் கீழ் இன்று குற்றஞ்சாட்டப்பட்ட 20 நபர்கள் 5 குண்டர் கும்பல்களை உள்ளடக்கிய TR கும்பலை சேர்ந்தவர்கள் என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜெயின் தெரிவித்துள்ளார். கோசம் 8, 18, 21, 24 மற்றும் 36 ஆகிய 5 குண்டர் கும்பல்களை உள்ளடக்கியதுதான் இந்த TR கும்பல் என்று டத்தோஸ்ரீ முகமது ஷுஹைலி குறிப்பிட்டார். இந்த கும்பல் போதைப்பொருள் கடத்தல், கொலை, மிரட்டி பணம் பறித்தல் உட்பட பல்வேறு கடும் குற்றச் செயல்களில் கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து ஈடுபட்டு வந்துள்ளனர். ஒப்ஸ் லீமா என்ற பெயரில் கடந்த மே 3ஆம் தேதி தொடங்கப்பட்ட போலீசாரின் சிறப்பு சோதனை நடவடிக்கையில் சொஸ்மாவின் கீழ் இந்த 20 பேரும் பிடிபட்டனர். தற்போது சுங்கைபுலோ சிறைச்சாலையில் மேலும் 3 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களும் இந்த TR கும்பலை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் இன்று காலையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோஸ்ரீ முகமது ஷுஹைலி இதனை தெரிவித்தார். இவர்களுடன் சேர்ந்து பிடிப்பட்ட ஒரு சந்தேக பேர் வழி கோலாலம்பூர் இருதய சிகிச்சை கழகமான IJNல் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் மேலும் கூறினார். இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் மேலும் 10 பேரை தாங்கள் தீவிரமாக தேடி வருவதாக டத்தோஸ்ரீ முகமது ஷுஹைலி குறிப்பிட்டார். தேடப்பட்டு வரும் அந்த 10 பேரையும் தாங்கள் அடையாளம் கண்டுவிட்டதாக அவர் மேலும் கூறினார்.
கடந்த 2006ஆம் ஆண்டு கடா சுங்கைப்பட்டாணி தமன் ரியாவில் உள்ள சிந்தா சயாங் கிளப்புக்கு அருகில் 25 வயதுடைய பெண் நிர்வாகியை பாலியல் பலாத்காரம் புரிந்து கொடூரமாக கொலை செய்து சடலத்தை புதரில் வீசிய குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட டத்தோ அந்தஸ்தை கொண்ட பிரமுகர் ஒருவரின் மகனின் தண்டனையை புத்ரஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. தனக்கு எதிரான தண்டனையை குறைக்கும்படி ஷாரில் ஜஃபார் என்ற அந்த வர்த்தகர் செய்து கொண்ட மேல்முறையீட்டை நிராகரிப்பதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினர்களுக்கு தலைமையேற்ற நீதிபதி ஹர்மிண்டர் சிங் டலிவால் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் கொலையுண்ட வட மலேசியா பல்கலைக்கழக பட்டதாரியான சி கைப் யாப் என்ற அந்த இளம்பெண் எத்தகைய சித்திரவதைக்கு ஆளாகியிருப்பார் என்பதை நீதிமன்றம் கருத்தில் கொள்வதாக நீதிபதி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். மெது ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த இளம்பெண் பலவந்தமாக கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை புரிந்து கொல்லப்பட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட டத்தோ மகனுக்கு அலுஸ்தார் உயர் நீதிமன்றம் கடந்த 2015ஆம் ஆண்டில் விதிக்கப்பட்ட தீர்ப்பில் தவறில்லை என்று நீதிபதி ஹர்மிண்டர் தெளிவுபடுத்தினார். ஒரு தொழிலதிபரின் மகனின் இந்த செயல் பட்டப்பகலில் நிகழ்ந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும் நீதிமன்றம் கருத்தில் கொள்வதாக நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டார். கடந்த 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நிகழ்ந்த இந்த கொலை வழக்கில் பிடிபட்டு பின்னர் ஆஸ்திரேலியாவிற்கு தப்பிச் சென்ற ஷரில் ஜஃபார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பிடிபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சக நாட்டவரை கொலை செய்ததாக மியான்மர் பிரஜை உட்பட 2 குவாந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 42 வயது அஹ்மத் இசாக் ஜூரிட் மற்றும் 32 வயது முகமது தொய்யூப் முகமது யூசுப் ஆகியோர் மேஜிஸ்ட்ரேட் தங்கு அலியானா துவான் கமருல் ஜமான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது தலை அசைத்தனர். இவ்வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்படவிருப்பதால் அந்நபர்களிடமிருந்து எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டுகள் சிறை மற்றும் 12 பிறம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் அவர்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த மே 15ஆம் தேதி மாலை 6:38 மணியளவில் குவாந்தானில் உள்ள ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்ட ஜஃபார் அலாம் லாலுவை கொலை செய்ததாக அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கிளாந்தானில் கடந்த மே 21ஆம் தேதி முதல் மே 27ஆம் தேதி வரையில் மேற்கொண்ட ஆபரேசி லஜாங் பிர்சபாடு திடீர் சோதனையின் போது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக மொத்தம் 914 சம்மன்கள் அந்நிய நாட்டவர்களுக்கு வெளியிடப்பட்டன. இச்சோதனையில் முறையான ஓட்டுநர் உரிமமின்றி செயல்பட்டதற்காகவும் வாகனத்தை மாற்றி அமைத்ததற்காகவும் 282 அந்நிய பிரஜைகளுக்கு சம்மன்கள் அனுப்பப்பட்டதாக கிளாந்தான் போலீஸ் தலைவர் டத்தோ முகமது ஜக்கி அருண் தெரிவித்தார். இதில் 32 ரோஹின்யா, 8 இந்தோனேசியா, 6 பாகிஸ்தான், 4 வங்காளதேச, 1 இந்திய, நேபாள் உட்பட தாய்லாந்து என 52 பேர் கைது செய்யப்பட்டதாக முகமது ஜக்கி கூறினார். மேலும் கிளாந்தான் சாலை போக்குவரத்து துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனையில் 13 3 சக்கர மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 276 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டதாக முகமது ஜக்கி மேலும் விளக்கம் அளித்தார். வெட்டிங் ஃபீவர் ஏற்பாட்டில் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024 ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 11 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை ஷா அலாம் IDCC அரங்கில் நடைபெறும். ப்ரீ வெட்டிங், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, டேக்கோ, பிரைடல், கேட்டரிங் என பல திருமண சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024. பினாங்கு நிபுங் தபாலில் உள்ள டயர் கிடங்கு ஒன்றில் சட்டவிரோதமாக செயல்படுத்தப்பட்ட 39 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 3,50,000 வெள்ளி மதிப்பிலான உரிமம் பெறாத மதுபானங்களை மலேசிய சுங்கத்துறை கைப்பற்றினர். கடந்த மே 13ஆம் தேதி மாலை 3:30 மணியளவில் இச்சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட கிடங்கின் உரிமையாளரான 30 வயது ஆடவர் ஒருவரை மலேசியா பேரா சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் சீனாவிலிருந்து போர்ட் கிளெங் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டிருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்த வேளை அந்த வளாகத்தின் உரிமையாளர்
முறையான ஆவணங்கள், இறக்குமதி குறித்த தகவல்கள் உட்பட மேலும் சிலவற்றை சமர்ப்பிக்க தவறியதாக பேரா மாநில சுங்கத்துறையின் இயக்குனர் டத்தோ அப்துல் கஃபர் முகமது தெரிவித்தார். இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 135(1)(d) மற்றும் 32(1) ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்துல் கஃபர் மேலும் விளக்கமளித்தார். தங்கும் விடுதி ஒன்றில் மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக பெயிண்ட் கடையின் முன்னாள் தொழிலாளி ஒருவர் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 19 வயது முகமது ஷாருன் நிசாம் என்கின்ற அந்த முன்னாள் தொழிலாளி நீதிபதி இர்வான் ஸ்வைன்போன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் சிறை மற்றும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு பிரம்படி என்று விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 14(a) மற்றும் 14(d) ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மே 23ஆம் தேதி அதிகாலை 5:30 மணியளவில் ஜோஹர் சுங்கை அபோங்கில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் 15 வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அவ்விளைஞன் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.